ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த ரெவனன்ட். இந்த படம் ஒரு எபிக் வெஸ்டர்ன் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தோட டைரக்டர் அலெக்சாண்ட்ரோ இனாரிட்டோ. இவர் ஒரு மெக்சிகன் ஃபிலிம் மேக்கர். இவர் அமரோஸ் பெரஸ், பர்பிள், பர்ட்மன், 21 கிராம்ஸ் இந்த மாதிரி படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை சினிமாட்டிக் லைட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் லைட்ஸ் மட்டுமே பயன்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இமானுல் லுபஸ்கி. இந்த படத்தோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சில படங்கள் பார்க்கும்போது மியூசிக் தனியா, படம் தனியா அந்த மாரி தனியா ஓடிட்டு இருக்கும். ஆனா இந்த படம் இந்த மியூசிக்கா இருக்கட்டும், இந்த படத்துல வர இந்த லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், அங்கேயே ஒரு ஆள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு வாசிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் மெரோயின். 1820ஸ்ல ஒயிட்ஸ்க்கும் ரெட் இண்டியன்ஸ்க்கும் நிறைய வார் நடந்துச்சு. எதுக்குன்னா, ஒயிட்ஸ் ரெட் இண்டியன்ஸோட வாழ்வாதாரமா இருந்த பைசன்ஸை லட்சக்கணக்கில் கொண்டு குவிச்சாங்க, அவங்க தேவைக்கும் அதிகமாக. இப்படி கொல்றதும் நேட்டிவ் இண்டியன்ஸோட இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பகுதியாக அவங்க பார்த்த வேலை. மேன் கேன் சர்வே எனிதிங் பட் ரிவெஞ்ச் கேன் டிசைட் வாட் ஹி பிகம்ஸ். இதுதான் இந்த படத்தில் டிகாப்ரியயோட கேரக்டர். இந்த படத்தோட கதையை எலாபரேட்டாக நான் டிஸ்கஸ் பண்ணுறதை விட, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைமாவது இந்த படத்தை பார்த்துருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். மார்ட்டின் ஸ்கார்செஸி, குயின்டன் டாரன்டினோ, கிறிஸ்டோபர் நோலன், ஜேம்ஸ் கேமரூன் இந்த மாதிரி பல ஜாம்பவங்களோட எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் அப்போல்லாம் கிடைக்காத ஆஸ்கர் த ரெவனன்ட்காக டிகாப்ரியோக்கு கிடைச்சிது. அப்போ ஒரு கமெண்ட்டும் பாஸ் ஆச்சு. என்னன்னா, இந்த டைம் டிகாப்ரியோக்கு ஆஸ்கர் தேவையில்ல, ஆஸ்கருக்கு தான் டிகாப்ரியோ தேவைன்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட மேக்கிங்கே 4 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா அவங்க வெறும் கோல்டன் நைட்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி டிகாப்ரியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே இனிமேல் எவ்வளோ அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்தாலும் சரி, த ரெவனன்ட் மாதிரி ஒரு சினிமா எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட மேக்கிங் டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். த ரெவனன்ட் மூவி நெட்ஃப்ளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபிலிம் சேனல் வித் ஜோ. ஸ்டே டியூன்ட்.